Hi dear students, நம்ம இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க போகிறீங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் உங்களால் இதில் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் இந்த கொஷினில். ஸோ ஜஸ்ட் 2 மார்க் மாதிரி தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். பட் இந்த கொஷினை கேட்டிருக்கிறதுக்கு காரணமே வந்து ரொம்ப வேறு. அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் நான் அட் த எண்ட் ஆஃப் திஸ் செக்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைனை பாருங்களேன். திஸ் இஸ் த டொமைன். இந்த டொமைன்னாலே அது வந்து இட் லைஸ் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். -2லேருந்து +2 வரலையும் இது வந்து டொமைன். இது அடுத்தது இந்த கோட் டொமைனை பாருங்களேன். கோட் டொமைனில் எந்த நம்பருமே இந்த கோட் டொமைனில் இல்லை. அந்த பின்னு ஒரு செட்டாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பியை தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாரு. f(x) = 2x³ தான் அந்த ஃபங்க்ஷன். அந்த பின்ற செட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து on2ஆக இருக்கணும்னு சொல்கிறாங்க. on2 அப்படின்னா என்ன அர்த்தம்? on2 அப்படின்னா கோட் டொமைனில் இருக்கிற கோடொமைன் ஓகே, இந்த பின்ற செட். ஓகே, கோட் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல மேப் ஆகாத எலமெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு அதான அர்த்தம். அதான on2க்கு அதான அர்த்தம். சரிங்க சார். இப்போது on2 இப்போது சும்மா நடிக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பி இருக்கிற இடத்துல சார் ஃபுல் ரியல் ஸ்கேலையும் நீங்கள் போட்டுருங்க. ஃபுல் ரியல் ஸ்கேலையும் போட்டுருங்க. பி இருக்க வேண்டிய ஃபுல் ரியல் ஸ்கேலையும் போட்டுருங்க. அப்படின்னா இந்த நம்பர் வந்து எல்லாத்துக்கூடையும் மேப் ஆகாது. இந்த ஃபுல் ரியல் ஸ்கேல் கூடயும் மேப் ஆகாது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும், கோட் டொமைனில் இன்னும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கும். ரேஞ்சில் வந்து கம்மியான எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து on2 ஃபங்க்ஷனாக இருக்காது. பட் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? பட் இது வந்து on2 ஃபங்க்ஷனாக இருக்காது. சரிங்க சார். இப்போ இந்த சம்மை எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 3 விதமான கிராஃபை நான் வரைய போகிறேன். இது ஒரு கற்பனையான ஒரு கிராஃபு. அந்த கிராஃபை யோசிங்க. இப்போது இப்படி ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சாரி, நல்லா கவனி. இப்படி ஒரு கர்வ் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்படி ஒரு கர்வ் இருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கர்வை பாருங்கள். ஸோ ஆல் தீஸ் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ். நீங்கள் யோசிக்கணும். சம்ம போடலாம், மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க, டாப்பிக்கை புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்வை பாருங்கள். இந்த 3 கர்வையும் பாருங்கள். இந்த கர்வை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்க்ரீஸிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் இப்படி ஏறிச்சுன்னா அது இன்க்ரீஸிங்காக? எல்லோரும் பார்க்கும்போது அது வேறு மாதிரி பார்ப்பாங்க. பட் என்னுடைய தாட் எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்களேன். இதுக்கு கீழே எக்ஸோடைய வேல்யூ இது பாருங்களேன். இதுக்கு நேராக இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து ஏன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இந்த இடத்துல பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இந்த இடத்துல f(a) இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இங்கே f(b) இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. f(b). ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வோடைய டொமைன் என்னதுன்னு கேட்டோம்னா இந்த ஏவிலேருந்து பி வரலையும் தான் டொமைன். ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஸோ இந்த இடத்துல தான் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. சரி, இப்போது இதுக்கு ஃபுல் ரியல் ஸ்கேலையுமே நீங்கள் வந்து கோடொமைனாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து on2ஆக இருக்காது. ஆக்சுவலாக அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செட் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து f(a)வையும் f(b) கரெக்டாக நான் சொல்கிறது. அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரலையும் நீங்கள் கோடொமைனாக செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் திஸ் இஸ் on2 ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே மேப் ஆகிருக்கு, இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே மேப். ஸோ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குது. கேன் யூ கெட் மீ? ஸோ இப்போ இதே மாதிரியே இந்த இடத்துல பாருங்கள். இதில் f(a), இது f(b). இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடம் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த இடம் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் இதை வேறு மாதிரி எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, அதே மாதிரி இருக்கட்டும். ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பி இருக்கிறதா வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா இங்கே f(b) இருக்கும். இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா f(a) இருக்கும். கேன் யூ கெட் மீ? இது வந்து இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னதுன்னா ஏவிலேருந்து பி வரலின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன். சரி, இப்போ இதுக்கு கோடொமைன் என்ன செட் பண்ணாக்கா
இது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு என்ன கோடொமைன் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், எஃப் ஆஃப் பி சின்ன நம்பர், எஃப் ஆஃப் ஏ பெரிய நம்பர். எப்படி சார் இது சின்ன நம்பர்னு சொல்கிறீங்க, இது பெரிய நம்பர் சொல்கிறீங்க? பாரு, இது கீழே இருக்குது கண்ணு, ஒய் ஆக்சிஸில் கீழே இருக்குது. கீழே இருக்கிற நம்பர் வந்து சின்னதாக இருக்கும், மேலே இருக்கிற நம்பர் வந்து பெருசாக இருக்கும். ஆமாம் தானே? ஒய் ஆக்சிஸில் போக போக மேலே பெருசாக தானே இருக்கும். அப்போ இதுக்கு கோடொமைன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் பியை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, ஐ வில் ரைட் தட். எஃப் ஆஃப் பியை ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது எஃப் ஆஃப் ஏவை வந்து செகண்ட் எழுதணும். ஓ, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கோடொமைனை இப்படி செட் பண்ணாதான் ஆன் டு ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு அது ஃப்ளிப் ஆகிடுச்சுல, ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் சரி. இந்த எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பியை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே என்ன ஃபங்க்ஷனோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தெரிஞ்சால் போதும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தெரிஞ்சால் போதும். சி, இங்கே இருக்கிற கரு வந்து இதனுடைய கரு கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு கரு எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சு. இந்த இந்த எஃப் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏவை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் ஏ கிடச்சிரும். இப்போது எஃப் ஆஃப் ஒன்று தேவைன்னா அந்த எஃப் ஆஃப் ஒன்று இந்த இடத்துல இருக்கும், எஃப் ஆஃப் ஒன்று இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு புரியும். நான் நிறைய வீடியோஸில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு இருக்குது சார், எஃப் ஆஃப் பி செகண்ட் இருக்குது. இந்த இடத்துல எஃப் ஆஃப் பி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, எஃப் ஆஃப் ஏ வந்து பின்னாடி இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல ஏ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து பி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் பி இருக்கும், இதுக்கு நேராக இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் ஏ இருக்கும். இப்போது இதனுடைய டொமைன் வந்து ஏவிலேருந்து பி வரலையும் இருக்குது. இதனுடைய கோடொமைனை நம்ம என்னன்னு செட் பண்ணால் இது ஆன் டு ஃபங்க்ஷனாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பின்னு எழுதுனா இது கரெக்டா இல்லை தப்பா? ஸோ தட்ஸ் மை கொஷின். ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்கிறீங்க சார், அதனால் நான் இது கீழே இருக்கிறதால இது திஸ் வில் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் திஸ் இஸ் மேலே இருக்குது, அதனால் இது வந்து நான் ரெண்டாவது எழுதிக்கிறேன். ஸோ இதை கோடொமைனாக செட் பண்ணால் இது ஆன் டு ஃபங்க்ஷனாக ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இப்போது இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு லைனை போட்டு இந்த இடத்த நம்ம கோடொமைன்னு செட் பண்ணணும். ஓகே தானா? அப்படி இருந்தால் தானே இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்கிங் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர்? இப்போ ஏவோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது, பியோடைய வேல்யூ எட்மோனால் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? இதை வந்து அப்படியே கோடொமைனாக செட் பண்ணிடலாம். செட் பண்ணால் அது ஆன் டு ஃபங்க்ஷனாக மாறிடும். அது எப்போ அப்படின்னா கவனிங்க, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்? எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக இதான் எக்ஸோடைய வேல்யூ. எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. பாருங்கள், நான் இந்த இடத்துல கர்சரில் இங்கே மேலே கை வைக்கிறேன். இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து அதிகமாகுது, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் ஒய்யோடைய வேல்யூ அதிகமாகுது. ஸோ இப்போ பாருங்கள், இது எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ. இப்போ எக்ஸை நான் அதிகமாக்குறேன்னோ, இப்போ பாருங்கள், சாரி இது பர்பெண்டிகுலராக பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்களேன், இப்போ எக்ஸோடைய வேல்யூ அதிகமாகுதா, அப்படியே ஒய்யும் மேலே ஏறிக்கினே போகுது பாருங்கள். எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யும் அதிகமாகினே போகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இப்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் ஒய், இது வந்து எக்ஸு. இப்போ அடுத்தது எக்ஸை நான் அதிகமாக்க போகிறேன். எக்ஸ் இங்கே வந்துடுச்சு, ஆனால் இப்போ ஒய் என்ன ஆகுது பாருங்கள், இட் இஸ் கெட்டிங் டவுன். ஆமாம் தானே? எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூ கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். அப்போனா இந்த கர்வ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிக்ரீஸிங் கர்வ்னு சொல்லுவாங்க, இது இன்க்ரீஸிங் கர்வ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்வ் என்ன சார் சொல்லுவாங்க? இது ஒரு டைமில் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிக்ரீஸும் ஆகுது. இதில் இன்க்ரீஸிங்கும் இருக்குது, டிக்ரீஸிங்கும் இருக்குது. அப்போனா எந்த ஒரு கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கோ, இன்க்ரீஸிங்னா என்னது? எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூவும் அதிகமாகிக்கிட்டே போகும். அதை இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூ கம்மியாகிக்கிட்டே போனால் அது டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு, பி எடுத்து போய் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு, அதுதான் வந்து உங்களுக்கு கோடொமைனாக இருக்கணும். அதை ஆன் டு ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு யூ ஹாவ் டு திங்க். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை தாண்டி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியது இருக்குது.
பட் இந்த கேஸ் ஆஃப் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன செய்யணும்னா எஃப் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிருங்க, எஃப் ஆஃப் பியை கண்டுபிடிச்சிருங்க. அஃப்கோர்ஸ் அது ஈஸி, அது எதுவுமே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி கிடச்சிரும். இந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே என்ன செஞ்சிடணும், ஃப்ளிப் பண்ணிடணும். அது காரணம் வந்து தெரியும், அது இந்த கிராஃபை பாருங்கள். எஃப் ஆஃப் ஏவை வந்து பின்னாடி போட்டுட்டாங்க, எஃப் ஆஃப் பியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க. அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இது வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி சார் வந்து கோடொமைனை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அது ஆன் டு ஃபங்க்ஷனாக மாற்றுறதுன்றதுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வேணும், கால்குலஸோடைய நாலேஜ் வேணும். ஓகே, ஸோ யூ கீப் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, இப்போ மை கொஷின் is this function is a increasing function or decreasing function? That's my question. இப்போது உதாரணத்துக்கு இதில் எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு என்ன வருது பாருங்கள். ஸோ if I substitute x equal to 1, ஆக்சுவலாக இது வந்து y பாது, y equal to f of x equal to 2x cube. If you substitute 1 here, and you will get 2, am I right? So y உடைய வேல்யூ வந்து 2, y equal to 2. Okay, you substitute x equal to 2, the next value வந்து 1.1, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2 cube is 8, 8 2 are 16. இப்போது எக்ஸுக்கு வந்து இதில் 2 போட்டிங்கன்னா ஒய்க்கு வந்து 16 வரும். What can you say about this? When the value of x increases, 1லேருந்து 2க்கு வரும், but also the value of y is also increasing. So this has to be a increasing function. சம் சிம்பிளாக முடிய போகுது. அப்போனா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா சார் இதில் எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிங்க. அப்போ இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சம்திங் லைக் திஸ், இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இப்படி தான் இருக்கணும். சம்திங் லைக் திஸ், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நான் வரைஞ்சி நான் பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஸோ இப்படி இருக்க போகுது. இப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, இதுதான் இன்க்ரீசிங். இஸ் இட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்? எஸ், இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போது இந்த இடத்துல தான் அந்த -2 இருக்குது, இந்த இடத்துல வந்து +2 இருக்குது, இந்த இடத்துல +2 இருக்குது. இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக அந்த கிராஃப் இப்படி தான் போடணும். சும்மா போட்டு விடுங்க, இதுக்கு வந்து பெருசாக ஐடியா இருக்குது. இன்க்ரீசிங்னா இப்படி போட போகிறீங்க, டிக்ரீசிங்னா இப்படி போட போகிறீங்க. ஓகே, ஸோ இன்க்ரீசிங். இப்போ இதான் எஃப் ஆஃப் -2. இப்போது எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்கும்? இது 2, இது -2. எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்கும்? இங்கேருந்து அதில் முட்டி இங்கே இடத்துல திரும்பணும். இங்கே தான் எஃப் ஆஃப் -2 இருக்கும். இது எஃப் ஆஃப் 2 வந்து இங்கே இருக்கும், இது எஃப் ஆஃப் 2. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இதை அழைச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கர்வு டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கர்வு என்ன இருக்குன்றதுலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இதுதான் டொமைன், இந்த இடத்த நம்ம கோடொமைன்னு செட் பண்ணணும். சரி, இந்த இடத்த கோடொமைன் செட் பண்ணால் என்ன ஆகிடும்? தட் ஃபங்க்ஷன் வில் பிகேம் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங்காக இருக்கணும், இன்க்ரீசிங்காக இருக்கணும். அந்த சமயத்தில் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக். இன்க்ரீசிங்காக இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கணும் கோடொமைனை, டிக்ரீசிங்காக இருந்ததுன்னா அதை ஃப்ளிப் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க பேர் சொல்லியிருக்காங்களே, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x கியூப் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் 2 எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்னா 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 cube is 8, 8 2 are 16. அப்போ இந்த இடத்துல 16ன்ற நம்பர் இருக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் -2, எஃப் ஆஃப் -2னா இந்த இடம், எஃப் ஆஃப் -2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கண்ணு வரும்? -2 கியூப் பண்ணிங்கன்னா -8, -8 × 2 வந்து இந்த இடத்துல வந்து -16. அப்போனா என்ன கோடொமைன் செட் பண்ணும்? -16லேருந்து +16. ஸோ இந்த கோடொமைன் வந்து -16லேருந்து +16 வரலையும் தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் என்ன செஞ்சுறீங்க? ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடுறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x கியூப். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃப்ரம் -2 to +2. இதில் மட்டும்தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இதுக்கு அப்புறமும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இருந்தாலும் அவங்க இந்த இன்டர்வலில் மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஃபைன் பண்ண பிறகு கிளியர்லி எஃப் இஸ் increasing function. Okay, f is increasing function. அப்போ f of -2 கண்டுபிடிங்க, f of 2 கண்டுபிடிங்க. ஓகேவா?
f of minus 2 என்னது 2 into minus 2 the whole cube. அப்போ 2 into minus 8 and this is minus 16. இப்போ வந்து இது வந்து 2 into 2 the whole cube, 2 into 8 equal to 16. அப்போ the set B, அந்த B என்ற செட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா B என்ற செட்டு வந்து closed interval f of minus 2, f of 2 தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். f of 2 முன்னாடி வந்து இப்படி பின்னாடி போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து அது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது மட்டும் தான் நீங்கள் அதை செய்யணும். ஸோ நிறைய விஷயம் நம்ம இந்த சம்மில் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங்கிங். இப்போது இப்படி இருந்தால் தான் f is onto, so that f is onto function. அது onto ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு. அப்போ தட் இஸ் அப்போ b என்ற செட்டு எப்படி இருக்கணும்னா -16, +16 இப்படி தான் இருக்கணும். சார் இதை வந்து அழகாக 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நம்பர் எடுத்து போட்டு காமிச்சு விட்டுருலாமே. எஸ், கிரியேட்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின் கேட்குறதே விட்டுருங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை பற்றியே பேசாதீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து நாலேஜ். ஸோ இது மாதிரி இந்த சம்மை ஒர்க் பண்ண மாதிரி எல்லா சம்மையும் ஒர்க் பண்ணிடக்கூடாது. திஸ் சம் இந்த ஒர்க்கிங் ரூல் வந்து எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான். டிக்ரீஸ் ஆகும்போது இதில் ஒரு சில கதைகள் மாறுது, அதையும் நீங்கள் யோசிங்க. இன்க்ரீஸிங்கும் டிக்ரீஸிங்கும் ரெண்டுமே நடக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதை போடுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இதை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஸோ பி என்ற செட்டை வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். வில் see in the next video. Thank you.